கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே விஜய் கட்சியை சார்ந்த 5 பேரிடம் விசாரணை நடத்திய சிபிஐ தற்போது அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கும் சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற விஜயினுடைய பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த கரூர் பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி அன்று அந்த கட்சியை சார்ந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் மற்றும் விஜயினுடைய பிரச்சார வேன் டிரைவர் உள்ளிட்ட 5 பேரை நேரில் அழைத்து விசாரணை நடத்தியது. கடந்த 29, 30, 31 ஆகிய 3 நாட்களும் சுமார் 17-18 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். பல்வேறு கேள்விகள் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதே போன்று அன்றைய தினம் அவர்களை விசாரணை நடத்திய போது கரூர் மாவட்ட ஆட்சியர், அதே போன்று எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளையும் நேரில் அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை 3 நாட்கள் நடைபெற்றது. அந்த விசாரணை முடிவடைந்த சூழ்நிலையில் விஜய், அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் வருகின்ற 12ஆம் தேதி விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இந்த சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தால் வருகின்ற 12ஆம் தேதி அவர் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும். நேரில் ஆஜராகும் போது ஏற்கனவே 5 பேரிடம் விசாரணை நடத்தியது மற்றும் அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரியிடம் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் விஜயினிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரையில் அவருக்கு சம்மன் வந்திருக்கிறதா இல்லையா என்பது பற்றி முழுமையான விவரங்களை அவர்கள் தெரிவிக்காத இந்த சிபிஐ அதிகாரிகள் பக்கத்திலிருந்து இந்த தகவல்கள் என்பது வெளியாயிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு தகவலாகவே பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தால் இந்த விவகாரம் என்பது தொடர்ந்து பூதாகரமாகி இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய தலைவர் சிபிஐ சம்மன் அனுப்புவது என்பது மிகவும் குறைந்தபட்ச செயலாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் விஜய் கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் 41 பேர் பலியான அந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த சூழ்நிலையில் அந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்த அந்த கட்சியினுடைய சுமார் 5 பேர் ஏற்கனவே விசாரணை நடத்தியிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் விஜயிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்து அவருக்கு சம்மன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.